ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த வெங்காய பக்கோடாவை 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி திருவுனது 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு இது நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக போடுங்க. உடனே திருப்பாதீங்க, 2 நிமிஷம் கழிச்சு திருப்புங்க. ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் பொரிஞ்சிருச்சு. எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலே கருவேப்பிலையை பொரிச்சிருங்க. இப்போ இந்த பொரிச்ச கருவேப்பிலையை பக்கோடாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.